இங்க பாருப்பா, நம்ம பிராங்க்லின் அந்த மோகினி பிசாசோட தலைய தனியா வெட்டி ஒரு கையில அருவாளோடையும் ஒரு கைய தலையோடையும் வந்துகிட்டு இருக்கான். பாக்குறதுக்கு அப்படியே கருப்ப மாதிரியே இல்ல. ஏன் சித்தப்பு, நீ என்ன நினைக்கிற? கருப்ப மாதிரி தானே இருக்கா? சித்தப்பு, என்ன சித்தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க? ஜாலியாக படுத்துக்கிட்டு நானே என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்னைய விட்டுட்டு போயிட்டானே ஊருக்குன்னு சொல்லிட்டு என் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க முடியலன்ட்டு செம்ம கானில் உட்காந்துக்கிட்டு இருந்தா. மகனே வா, பயங்கரமான இடமெல்லாம் இருக்குல்ல, அதையே போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டு இங்கே சரியா நீ மட்டும் சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக இருக்க. நல்லா சொல்றேன் கேட்டுக்க. நம்மள மாதிரி யங்ஸ்டருக்கு இந்த பொண்ணெல்லாம் பார்க்கலன்னு கவலையே இருக்க கூடாது. எது நம்மள மாதிரி யங்ஸ்டரா? சின்சானு அப்படியே அந்த பெருசு ஒரு மிதிச்சு தள்ளி விடுறா, கடலோட கடலா போய் சேருட்டு எங்கேயாவது. கேட்டியாடா சின்சானி? யங்ஸ்டர் ஆம்ல. இப்ப பாரு மாமே, எப்படி போய் ஒரே உதவதான். இப்ப பாரு இந்த பெருசு எப்படி கடலோட கடலா போகுதுன்னு. என் பெருசு அப்படியே ஓடிடு, எங்களை கலாயிரியா நீ. ஓடி ஓடு ஓடு, உருண்டு ஓடு. எங்களை புடிச்சு தள்ளி விடல குட்டிச்சாத்தா, என்னைய புடிச்சு எங்க தண்ணிக்குள்ள தள்ளி விட்டாம்ல. ரெண்டு பேரும் சேர்ந்து என்னைய தண்ணிக்குள்ள தள்ளி கொல்லாமலா பாக்குறீங்க? எந்திரிச்சு வருவலாம் எத்தனை டைம் தண்ணிக்குள்ள விழுந்தாலும். உங்க ரெண்டு பேருக்கு என்னமில்ல பிரச்சனை? இப்போ ஆளை பார்க்க போனோம் அவ்வளவுதான். இப்ப நாளைக்கு பஸ் டிக்கெட் போடுறேன், ஆளையும் பார்த்துட்டு வரோம். என்னன்னா சொல்றது லூசு சித்தப்பே, அவங்க துபாயில போயிருக்காங்க, நீ பஸ்ஸுக்கு டிக்கெட் போட்டு என்ன பண்றது? சித்தப்பே, உனக்கு ஒண்ணுமே தெரியாதா என்ன? துபாய்க்கு போய் பஸ் டிக்கெட் போடுறங்கறியே. உன்னோட காமெடி சித்தப்பே, காமெடி. காப்பாத்துங்க, இவனை யாரும் வந்து காப்பாத்துங்க. சித்தப்பே, தண்ணிக்குள்ள ஏதோ காப்பாத்துங்கன்னு சவுண்டு கேக்குது பாரு. டக்குன்னு போய் காப்பாத்து பார்க்கலாம். அங்க பாரு, யாரோ ஒரு பொண்ணு மேந்து போற மாதிரி இருக்குல்ல. ஏண்டா சின்சானு? ஆமா சித்தப்பே, சீக்கிரமா போய் காப்பாத்து. அங்க பாரு, அடிச்சுக்கிட்டு போகுது. இப்படியே போனா கடல்ல போய் சேர்ந்து அந்த பொண்ணு. சீக்கிரமா காப்பாத்த போ சித்தப்பே, நீ தான் சூப்பர் ஹீரோ வச்சே. என்ன சூப்பர் ஹீரோ ஒத்துக்கிட்டீங்களா? பாப்பாரு எப்படி போய் காப்பாத்துங்க? காப்பாத்துங்க, என்னைய காப்பாத்துங்க. என்னடா பாந்த பாந்த முடிச்சு விட்டுருக்கீங்க? சீக்கிரம் வந்து கார் எடுங்கல. அப்பா, ஒரு வழியா வந்து பாத்துட்டு இந்த பொண்ணு சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போல காப்பாத்தலாம் இந்த உயிரை. ரைட் சித்தப்பு, இதோ நாங்க வந்துடுறோம். சீக்கிரமா போ 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 போ. சீக்கிரமா வாங்கலாங்க. போன்னு என்ன பேய ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா வாங்கல, வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். பிராங்கிங் வண்டி எடுத்து போலாம் ஹாஸ்பிட்டலுக்கு. இதோ வந்துட்டோம் சித்தப்பு. சரி, ஒன்னும் கவலையப்படாத, வண்டி எடுக்கிறேன். சும்மா டம்முன்னு ஏறி ஒரு போலாம். அப்பா பிராங்கின், சீக்கிரமா வண்டி எடுப்பா. சித்தப்பே, பின்னால வந்து உட்காரு. பின்னாலதான் இடம் தாராளமா கிடைக்குது. நான் முன்னாலேயே தான் உட்காருவேன். சின்சானி வாண்டு போயில, நீ போய் பின்னால உட்காந்துக்க. வண்டி அடிச்சு விட்டல பிராங்கின். சித்தப்பே, நாங்க சொல்றத ஒரு நாள் கூட நீ கேட்டதே இல்ல. சரி நண்பர்களே, நீங்களாவது கேட்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு ஆரவாரமா இந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் காப்பாத்திடுவோன்ட்டு வெறிகொண்டு ஓட்டிக்கிட்டு இருக்கா நம்ம பிராங்கின். ஸோ நீங்க இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாம பார்த்துட்டீங்க, மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. 1 மணி நேரமா ஓட்டிக்கிட்டு இருக்கோம் ஹாஸ்பிட்டலுக்கு. ஏன் சித்தப்பி, இது வண்டியா? இது என்ன மிதிச்சாலும் நகரவே மாட்டேங்குது. இதை அடிச்சு ஓட்டிட்டு வரதுக்குள்ளேயே போதும் ஆயிடுச்சு. சீக்கிரம் இறங்குங்க, வாங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள கூட்டு போவோம். எமர்ஜென்சி. சித்தப்பி, அங்கங்க போயிட்டு இருக்க, இந்த பக்கம் வா சித்தப்பி. இதோ பாரு பிராங்கின் போறான், அவனை ஃபாலோ பண்ணி சல்லுன்னு போ. டாக்டர், எமர்ஜென்சி, ஒரு பொண்ணு தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. மகனே, அந்த பொண்ணு பொழைச்சிரும்ல, எதுவும் ஆயிடாதுல்ல. அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு வேண்டிக்கிங்க எல்லாரும். கவலைப்படாத சித்தப்பு, உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும். அந்த பொண்ணு கண்டிப்பா பொழைச்சுக்கும், சரியா? ஒன்னும் கவலையப்படாத நீ. அங்க பாருங்க சித்தப்பு பிராங்கின் ரெண்டு பேரும் பாருங்க, டாக்டர் வந்துட்டாரு. என்னது இது இப்படி ஆயிருச்சே? அப்பா, நீங்க தானப்பா அந்த தண்ணியில போல பொண்ணை எடுத்துட்டு வந்தது? நான் தானே அது தண்ணியில விழுந்த பொண்ணை அலையக்கா தூக்கிட்டு வந்து இங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தது. ஆமா, அந்த பொண்ணு ஒன்னும் ஆளே இல்ல. சொல்லுங்க டாக்டர், ஏன் இப்படி திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு உண்மை தெரிஞ்சாகணும். அந்த பொண்ணுக்கு ஒன்றும் ஆகலை இல்ல? அது எப்படிப்பா சொல்றது? அந்த பொண்ணு கொஞ்சம் 5 நிமிஷத்துக்கு முன்னால வந்திருந்தீங்கன்னா காப்பாத்திருப்போம். இப்ப அந்த பொண்ணை காப்பாத்த முடியாம போயிருச்சு. என்ன சொல்றீங்க? அந்த பொண்ணை காப்பாத்த முன்னாடி அவ்வளவு அடிக்கடி எல்லாம் போட்டு உருண்டு புரண்டெல்லாம் அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்தானே. என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணப்பா, காப்பாத்தவே முடியல. அப்புறம் அவங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லிட்டோம். போலீஸ் என்கொயரியில் உங்க 3 பேரையும் கூப்பிட்டுருக்கோம். அட்ரஸை கொடுத்துட்டு இங்கேருந்து கிளம்புங்க. ஏதாவது என்கொயரினா போலீஸே உங்களை தேடி வருவாங்கப்பா. அப்ப நடந்த உண்மையெல்லாம் சொல்லிருங்க. நைட்டு 10 மணி. நம்ம சித்தப்புக்கு ஒரே கவலை. இன்னும் கொஞ்சம் நம்ம வண்டி ஆக்சிடென்ட் கொடுத்து அழைச்சிருந்தீங்கன்னா அந்த பொண்ணை காப்பாத்திருக்கலாம்ல. இன்னும் கொஞ்சம் வேகமா போயிருந்தா டாக்டர் சொன்னதை கேட்டீங்களா? 5 நிமிஷத்துக்கு உன்னால வந்திருந்தா காப்பாத்திருக்கலாமா? அந்த பொண்ணை காப்பாத்தும் எனக்கு ஒரே கிரீட்டியா இருக்கலாம். உன் வண்டி அப்படியே அமுக்கினதும்
என்னமோ சொங்கின்னு போச்சு 100ல. நாங்க தான் போய் காப்பாத்தலைங்கிறக்கு. ஏன் சித்தப்பு உன் வண்டியை போட்டு அந்த அமுக்குறோம், அந்த வண்டி நகரவே இல்லை. அந்த வண்டியை வச்சுட்டு இவ்வளவு ஸ்பீடா வந்ததே பெருசு தெரியுமா? அதெல்லாம் விடுங்க. இப்ப ஏன் நீயும் ஃப்ராங்கின் இப்படி புலம்பிக்கிட்டே இருக்கீங்க? நீ என்னடா புலம்பிக்கிட்டே இருக்கிற சித்தப்பு? அந்த மாம்ஸ் என்னடா பட்டைக்கிட்ட எல்லாம் போட்டு பழமாயிட்டான். ஜிஞ்சானி, நான் ரத்தத்தை பார்த்தாலே மயங்கி விழுந்துருன்னு உனக்கு தெரியாதா? இன்னைக்கு என்னடானா அந்த ரத்தத்தோடையே ஒரு 4 புழுக்கு இந்த சித்தப்புனால சுற்றிக்கிட்டு இருந்திருக்கோம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காய்ச்சல் வர மாதிரி படபடங்குது. அதுக்கு தான் இப்போ இந்த பட்டையை போட்டிருக்கேன். சரி சரி சித்தப்பு, ஏன் இப்படி புலம்பிக்கிட்டே இருக்கேன்? நடக்கிறதா நடக்கும். நம்ம என்ன நினச்சாலும் விதின்னு ஒன்று இருக்கா இல்லையா? அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இதோ பாருங்க, நைட்டுக்கு தக்காளி குழம்பும் அதுக்கப்புறம் தோசையும் சுட போகிறேன். யாருக்கெல்லாம் பசிக்குது சொல்லுங்க பார்ப்போம். சித்தப்பே சித்தப்பே, என்னது இது? திடீர்னு கழுத கத்துற மாதிரி சவுண்டு வந்துடுது. ஏ சிஞ்சானி, கதவை சாத்திட்டு வந்தீங்களா இல்லையா? ஏதோ நம்ம வீட்டுக்குள்ள பூந்த மாதிரி ஒரு பயங்கரமான சத்தம் வருது பாரு. அது கழுத இல்லப்பா, நம்ம சித்தப்பு தான். அப்படி தூங்கிட்டு இருக்குது. ஏ சித்தப்பு எந்திரிக்காது போல இருக்குது. சரியான தூக்கத்துக்கு போயிருச்சு. அவ்வளவுதான், இனி காலையில தான் நீ செஞ்ச சோறெல்லாம் வேஸ்டா போகுது. சரி வா, நீயாவது வந்து சாப்பிட்டு போய் 2 பேரும் தூங்குவோம். இன்னைக்கு எனக்கு ஒரே டயர்டா இருக்கு. ஏப்பா என்னப்பா இது? ஏதோ வித்தியாசமா வச்சுக்கிற தக்காளி குழம்ப. அடா என்னப்பா இது? வழக்கமா நம்ம சித்தப்பு ஜென்ரேட்டர் தான் ஆன் பண்ணி கருப்புருன்னு ஓட்டும். இன்னைக்கு என்ன பயங்கரமா போர் போட்டுக்கிட்டு இருக்குது. அவ்வளவு கொரட்டை சத்தமா இருக்குதே. இந்த பிராங்கின் மாதிரி இப்படி நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். இந்த கொரட்டை சத்தத்துலயும் இவ்வளவு சுகமா தூங்குறான்னா நம்மளும் பயங்கரமா ஒரு பட்டைய போட்டுருக்கலாமா? ரைட்டு. ஏப்பா சித்தப்பே என்ன சித்தப்பே சவுண்டு ஓவரா இருக்கே? எனக்கு என்னவோ வந்து பார்த்தீங்கன்னா சித்தப்பு கொரட்டையில் இன்னைக்கு ஒரு பயங்கரமான பேஸ் எஃபெக்ட் கலந்த மாதிரி இருக்குல்ல. உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே சித்தப்பே கொஞ்சம் சவுண்டை குறைச்சிக்க சித்தப்பே, எனக்கு தூக்கமே போச்சு. ஏன் இங்கே சித்தப்பை காணோம்? என்னது சித்தப்பு கிச்சனில் என்ன பண்ணிட்டு இருக்குது? சித்தப்பே என்னங்க, சித்தப்புக்கு பசி வந்துருச்சோ? கிச்சனில் நமக்கு தெரியாம சோறு தின்னுக்கிட்டு இருக்குது. அட என்னப்பா இது? பெயிண்ட் எல்லாத்தையும் சித்தப்பு மண்டையை வச்சா தேய்ச்சி எடுத்துட்டு வர போல இருக்குதே. ஏ சித்தப்பு, அங்க என்ன பண்ற? எனக்கு என்னமோ இதெல்லாம் பண்றதா சித்தப்பு மாதிரியே தெரியலையே. ஏன் சித்தப்பு உங்ககிட்ட இருக்கிற நாள முடி அதையும் செவுத்துல வச்சு தேய்ச்சிட்டீங்கன்னு வையேன், அவ்வளவுதான் மண்டை பழப்பழம் ஆயிரு. சித்தப்பு இங்க வா போலாம். என்ன தூங்கலாவா சித்தப்பு? என்ன பண்றாங்க? குட்டி குழந்தை, இங்க சாப்பிடுறதுக்கு தக்காளி குழம்பு தோசையும் தான் கிடைச்சது. எனக்கு நான்வெஜ் தான் பிடிக்கும். ஏ குட்டி பையா, எங்க ஓடுற நில்லு. இன்னைக்கு உன்னைய வச்சு சூப்பு வச்சு குடிக்காம விட மாட்டேன். வாடா, எங்க போறடா டவுசரே? என்னது டவுசரா? டேய் என்னது இது? பேய் எப்படி டவுசர் எல்லாம் கூப்பிடும்? அப்ப கண்டிப்பா சித்தப்பு தான் நம்மள பயமுறுத்தறதுக்கு பாக்குறாப்ல நினைக்கிறேன். இரு நான் போய் பிராங்கினை கூப்பிட்டு வரேன். சித்தப்பு உன் மண்டையை கொட்டு வைக்க சொல்றேன் பாரு. பிராங்கினை எழுப்பி விட்டு. பிராங்கினே இங்கே பாரு பூஜா, நம்ம செத்தாலும் ஒன்றா தான் சாகணும். இந்த மலையிலேருந்து நானும் குதிக்கிறேன், நீயும் குதிச்சிரு. 2 பேரும் செத்துருவோம். நம்ம காதல் இங்கே ஒன்றா வாழதா இல்லை ஒன்றா சாகுதான்னு பார்ப்போம். ஓகே 3. அங்க சித்தப்பனே பயமுறுத்திட்டு இருக்கா. உனக்கு இங்க கனவுல காதலா? காப்பாத்துங்க, நாங்கள் மலையிலேருந்து உருவிட்டோம். மலையிலலாம் உழுகலையா? அடே ஜிஞ்சானி, எதுக்குடா என்னைய பிடிச்சி கீழே தள்ளி விட்ட? நான் வேற கனவுல வேற மலையிலேருந்து விழுகிற மாதிரி வேற கனவு வந்துச்சு. நான் வேற ரொம்ப பயந்துட்டேன்டா. எப்பா நீ உட்காந்து கனவு கண்டுகிட்டு அங்க அந்த சித்தப்பு என்னைய பயமுறுத்திக்கிட்டு இருக்காப்ல. ஒழுங்கா வந்து என்னன்னு கேட்டு, இல்லைன்னா அவ்வளவுதான். அந்த சித்தப்பு ரொம்ப பயந்துட்டேன். என்னது, நீ ரொம்ப பயந்துட்டியா? சரி வா போய் அந்த சித்தப்பை நான் என்னன்னு கேட்குறேன். என்னவா அந்த சித்தப்புக்கு ஒரே பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் இப்படித்தான். குழந்தைகிட்ட போயிட்டு விளையாடிக்கிட்டு நைட்டு அதுவும் பயமுறுத்திட்டு என்ன பழக்கம் சித்தப்பு? எப்பா அப்பா ஒரு விஷயம், சித்தப்பு சும்மா ஒண்ணு என்னைய பயமுறுத்தல. பயங்கரமா வித்தையெல்லாம் கத்துட்டு வந்திருப்பாரு போல. யோகாலாம் தலைகீழெல்லாம் நடந்துதான் என்னைய பயமுறுத்தினாப்ல. அந்த வித்தையை எங்கிருந்து கத்துட்டீன்னு ஒரே கேள்வி கேட்டுப்பிடு சரியா? என்னது தலைகீழெல்லாம் நடக்கிறாப்லையா சித்தப்பு? சீரியஸ்லி இதை நான் பார்த்தே ஆகணுமே. சித்தப்பு எங்க சித்தப்பு இருக்க? எப்பா முன்னால போப்பா. அவர் அந்த கிச்சன் கிட்ட தான் வாக்கிங் போயிட்டு இருந்தாப்ல தலைகீழ. நான் அங்கதான் பார்த்தேன் அந்த சித்தப்பை. சரி இருடா சிஞ்சானே, நான் என்னன்னு கேட்டுறேன். சித்தப்பு எங்க சித்தப்பு போனேன்? எதுக்காக சித்தப்பு இப்படி குழந்தைய பயமுறுத்திக்கிட்டு இருக்க? அதுவும் நம்ம செல்ல குழந்தைய சிஞ்சானே. சித்தப்பு எங்கடா சிஞ்சானு? சித்தப்பையே காணோம். நீ சொன்னேன்னு சொல்லி நானும் வந்து பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருக்கேன் நடுசாமத்தில். யாரையுமே காணோமே. இங்கே சித்தப்பு எங்கே போனாப்லன்னு தெரியல. முதல்ல
ஏப்பா ஃப்ராங்கினி, நான் தான் சொன்னல அந்த சித்தப்பு நம்மள பயமுறுத்துறதுக்கு ஏதாவது பிளான் போட்டிருக்கும் பாரு, அதனாலதான் காணாம போயிருச்சு. இப்போ என்ன பிளான் போட்டிருக்குன்னு சொல்லி தெரியலையே. சித்தப்பே, எங்க இருந்தாலும் வெளியே வந்துரு, நாங்க பயப்பட மாட்டோம். சித்தப்பு, இவன் சொல்கிறான்னு சொல்லி திடீர்னு வந்து என்னை பயமுறுத்தி விட்றாத. நானே கொஞ்சம் பயந்து போய் தான் நெத்தியில் விபூதி வச்சு நின்றுக்கிட்டு இருக்கேன். அதனால் பயமுறுத்த என்னடா நடக்குது? ஏய் சிஞ்சானு, விட்டு லைட் எரியுதுடா. ஏப்பா என்னப்பா நீ என்னை விட பயப்படுற? எல்லாம் அந்த சித்தப்போட வேலையா தான் இருக்கும். அதுதான் பியூஸ் கையில பிடிங்கி போட்டுருக்குது. பாத்தியா, நான் சொன்னல மொத்தமா கரண்ட்டை கட் பண்ணி விட்டுருச்சு பாரு. இப்போ எங்கேயாவது இருந்து வந்து நம்மள பயமுறுத்த பாக்கும். அது சரி, அது எங்கேருந்து வரப்போகுதுன்னு தெரியலையே. டேய் சிஞ்சானு, உன் பின்னால பாடுறா சித்தப்பு பூமிக்கடி இருந்து பிறந்துட்டு வராப்புல. ஆப்பி சித்தப்பு, உனக்கு என்னாச்சு? அடப்பாதி, நீ என்ன இதை முதல்ல சொல்லாம இப்ப சொல்றியா? ஐயோ எனக்கு பயமா இருக்கு. மாம்சே, நான் உன் பின்னால வந்து ஒளிஞ்சுக்கிறேன், என்னைய காப்பாத்து. என்ன சித்தப்பு ஒரு வித்தியாசமா மூச்சு விடுறாப்புல, பயங்கரமா புசு புசுன்னு. எனக்கு வேற பயமா இருக்குதே. டேய் சிஞ்சானு, கொஞ்சம் அமைதியாடுறா. எனக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இரு என்னன்னு கேட்போம். சித்தப்பு கொஞ்சம் இறங்கி வா சித்தப்பு, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதனாலும் காலையில் பேசிக்கலாம். என்னது இறங்கி வரதா? என்ன ஒரு தைரியம் இருந்தா என்னைய காப்பாத்தாம இப்படி கொண்டிருப்பீங்க? உங்களால தான்டா நான் இறந்து போனேன். ஒழுங்கா என்னோட உயிரை திருப்பி கொடுத்துருங்க, இல்லைன்னா இந்த பெருசோட உசுரை நான் எடுத்துருவேன். என்ன மாமே குறுகுறுன்னு முழிச்சிட்டு இருக்கிற பார்த்துட்டு எனக்கு புரிஞ்சு போச்சு. நம்ம அங்க காப்பாத்தாமிட்டோம்ல, அதுதான் பேயா வந்து நம்ம சித்தப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி இந்த பேயை ஓட்ட போறோம்னு தெரியல. நம்ம சித்தப்பா கிட்ட இருந்து ஏதாவது ஓசி மாமே. அடே சிஞ்சானு, ஓசிக்கிறதுக்கு முன்னால் ஒன்று தான் இப்போ பண்ண போகிறோம். இப்போ நம்ம போய் அந்த சித்தப்பை லபக்குன்னு பிடிக்க போகிறோம். பிடிச்சோம்னு வையேன், அது உண்மையானுமே பேயா இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா சித்தப்பு தான் நம்மக்கிட்ட காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கானான்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஏ சித்தப்பு, இந்த வர்ற இரு சித்தப்பு. ஏய் இப்படி ஆத்தி எங்கடா காணோம்? ஆஹா, இது உண்மையானுமே பேய் தான் போல இருக்கேடா சிஞ்சானி. சித்தப்புக்கு அப்பா பேய் பிடிச்சிருக்கிறது உண்மைதானா? அட பிராங்கின் மாம்சி, இதையத்தான் நான் முதல்ல சொன்னேன். நீ தான் போய் அவனை பிடிச்சி காட்டுறேன்னு சொன்ன. பாத்தியில, சித்தப்பு கிடையாது, அது சித்தப்பு ரூபத்தில் இருக்க ஒரு பேய். சீக்கிரமா உள்ள ஓடியாந்துரு. அட சிஞ்சானி, நீ சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அது பேய் தான். கரண்ட் வந்துருச்சு, நல்ல வேலை. ஏய் வாடா சிஞ்சானி, கீழே போய் பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம சாமியாருக்கு கால் பண்ண வேண்டியதுதான். நீ கீழே போறதுக்கு முன்னாடியே சாமியாருக்கு கால் பண்ணிடு. அப்பதான் இனிமேல் வந்து சேருவார ஒரு சைக்கிள்ல பொறுமையா. ஏய் இங்கே பார்த்தியா சிஞ்சானி, கீழே வந்து எப்படி வசமாக மாட்டிக்கிச்சு நம்மக்கிட்ட பேய். ஏய் பேய, ஒழுங்கா ஓடி போயிரு. ஏன்னா என் சாமியாருக்கு கால் பண்ணியிருக்கேன். அவர் வந்தாருன்னு அடிச்சு நொறுக்காம விட மாட்டாரு பார்த்துக்க. எப்பா பேசிக்கிட்டே இருக்காவ, போய் கட்டி போடுப்பா. அப்பதானே நம்ம அந்த பேயை ஓட்ட முடியும். சாமியார் வந்ததும் இல்லைன்னா அது ஓடிட போகுது மறுபடியும் எங்கேயாவது. என்னையெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கட்ட முடியாது. உங்களோட பெருசை நான் போட்டு தள்ளிடுவேன். என்னது போட்டு தள்ளிடுவியா? அதுக்கு நான் விட்டா தானே. இதோ பாரு, இப்போ போய் லபக்குன்னு பிடிச்சிட்றேன். ஏய் புடிடா. ஓட்ட சைக்கிள் அழுத்திட்டு சாமியார் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வந்தாரு. எப்பப்பா இந்த வாரம் ஒரு பூனி கூட ஆகலன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம பசங்க உடனே போன போட்டு நம்ம ஒரு பேய ஓட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. இன்னைக்கு பல்கான அமௌண்ட் பாத்திர வேண்டியதான். என்னடா இது, இந்த டோரை திறக்கவே முடியல. நம்மள போனை போட்டு கூப்பிட்டுட்டு நான் 2 பக்கம் டோரை அடைச்சு வச்சிருக்கானுங்க. இந்த பிராங்க்லின் சின்சானும் போனை போட்டு கேட்போம் இவனுக்கு என்ன ஆச்சுன்னு. என்னை விட்டுங்க, என்னை விடுங்கடா. எதுக்கு கட்டி போட்டிருக்கீங்க? உங்களை சும்மா விட மாட்டேன். அப்பா மாம்சு, சீக்கிரமா கூப்பிட்டு சாமி வந்தாரா என்னன்னு கேளு. இந்த பேய் வேற பக்கத்துல கத்திக்கிட்டே இருக்குது. எவ்வளவு நேரம் தான் கட்டி போட்டே வச்சிருக்கிறது. இதோ சிஞ்சானி, சாமி தான் கால் பண்ணுறாரு. இரு என்னன்னு கேட்போம். ஏங்க சாமி, என்ன கால் பண்ணியிருக்கீங்க? வீட்டுக்கு வர சொன்னா? அடே முட்டா பசங்களா, கதவை சாத்தி வச்சுக்கிட்டா எப்பல நான் உள்ள வருவேன்? எனது கதவு சாத்தி இருக்கா? சாமி, நாங்கள் எதுவுமே பண்ணலை. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேயோட வேலையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நாங்கள். என்ன சொல்ற? சரியான பேயா இருக்கும் போல இருக்க. அந்த பேயோட நான் பயங்கர புத்தி சொல்லி இப்ப காமிக்கிறேன் பாருல, பிராங்க்லின் சின்சானு. நல்ல போன சவுண்டா வச்சு அவுட் ஸ்பீக்கர்ல போட்டுருங்களே. இங்கேயே ஓமத்தை ஆரம்பிக்கிறேன். அந்த பேய இங்க இருந்தே நான் விரட்டி காமிக்கிறேன் பாருங்க. சரிங்க சாமி, நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிடுறோம். ஹலோ ஹலோ, கேக்குதா? சாமி நாங்க ரெடி. ஏப்பா பிராங்கின், சூப்பரா கேக்குதாப்பா சவுண்டா? அடே ஏன்டா சிஞ்சானி நீ வேற. நானே வந்து பார்த்தீங்கன்னா பயத்தில் இருக்கேன், என்ன நடக்க போகுதுன்ட்டு. சாமி, நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் ரெடினா ஆரம்பிச்சிடலாம். நான் இங்க ரெடி ஆயிட்டேன். ஓமத்தை போட்டுட்டுல இப்ப பூஜை ஆரம்பிக்க போறோம் பாருங்க. நல்லா லவுட் ஸ்பீக்கர்ல வச்சுடுங்க. ஓம் த்ரம் விந்தம் தம் 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 மடு மட ஊந்தம் பம் பிந்தம் தரம்பி லலோ. எங்க
ஏபோ ரெண்டத ரெண்டத ரெண்டு ரெண்டத ரெண்டத தண்டத ரெண்டத ரெண்டந்தந்தனக்க Oh God, putibul, oh God, putibul. Oh my God, oh my bow. Dan. ஏப்பா பிராங்கினி, என்னப்பா இவரு ஓகாடு அந்த காடு இந்த காடு இருக்காரு? அந்தரத்தை கலாய்க்கிற ரத்தம் கட்டி ஜாவா. ஓம் க்ரீம் டம் டமடுமடம். லவுட் ஸ்பீக்கர்ல நானும் போட்டிருக்கேன். அட நம்ம சாமி மாதிரி மந்திரம் சொல்ல ஆளே இல்ல மாமே. என்னமா மந்திரம் சொல்றாரு? சொல்ற மந்திரத்துல அங்க பாரு, நம்ம சித்தப்போடக்குள்ள இருக்கிற பேய் ஏதோ நம்ம கிட்ட பேச ட்ரை பண்ணுது. அங்க பாரு கண்ணாப்பின்னு கத்துது. கோழி வட கோழி ரெண்ட கோழி இருப்பையே. இந்த மந்திரம் மட்டும் வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு. விட்டுருங்க. நீங்க மட்டும் மந்திரத்தை நிப்பாட்டலைன்னா இந்த பெருசை நான் கொன்றுவேன். எனக்கு கோவம் வருது. இந்த மந்திரத்தை நிப்பாட்டு. ஏய் நிப்பாட்டுங்கடா அந்த போன்ல லவுட் ஸ்பீக்கரை. நான் கொன்றுவேன் இவனை. ஏப்பா பிராங்கினி, மாம்சே அங்க பாரு, நம்ம சித்தப்ப அலேக்கா தூக்கி நிப்பாட்டிடுச்சுல சேரோட அந்த பேய். சாமி, ஆமா சாமி, கேக்குதா? இங்க பாருங்க, நீங்க மந்திரத்தை உடனே நிப்பாட்டுங்க. அந்த பேய் சித்தப்பா அலேக்கா ஆந்திரத்துல தூக்கி நிப்பாட்டிருச்சு. தயவு செஞ்சு நிப்பாட்டிருங்க. அது ஒரு வெத்து பேய். அது இப்படித்தான் சீன் போட்டுக்கிட்டு இருக்கும். அந்த பெருசையெல்லாம் அது கொல்லாது. ஏன்னா அதோட உடலை வச்சுதான் அது உயிர் வாழுது. நம்ம இப்ப இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சாகணும். அப்பதான் அந்த பேயை அழிக்கவே முடியும். அதனால நான் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே தான் இருக்க போறேன். நீங்க பயப்படாம வாங்குறீங்க. அது இப்படித்தான் உங்களை பயமுறுத்தும். சாமி, நீங்க பாட்டில் ஈஸியா சொல்லிட்டீங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்தப்பு சேர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சேரெல்லாம் பறக்க விட்டுட்டாப்ல. அப்புறம் கவுரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பறந்துகிட்டு இருக்கு. தலைவர் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பறந்துகிட்டு இருக்காரு. எங்களுக்கு இங்க பார்க்கவே பயமா இல்ல இருக்கு. ஆமாங்க சாமி, எங்களை எப்படியாவது வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்துங்க. ஐயோ, மறுபடியும் லைட் புளிச்சு போய் வருது. கரண்ட் ஆஃப் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். தம் தபாடாமா டிம் டிம் தேவா டிம்மவா. ஒன்றும் பயப்படாதீங்க குழந்தைகளா, நான் இருக்கேன். இப்ப பாருங்க. சாமி, நீங்க இருப்பீங்க, ஆனா நாங்க இருப்போமான்னு தெரியல. அந்த பேய் வெளியே வந்துருச்சு. ஆமாங்க சாமி, எப்படியாவது வந்து பாத்தீங்கன்னா வேற மந்திரத்தை போட்டு அந்த பேய் அழிங்க. சித்தப்பு வேற அந்த பேய் கிட்ட இருந்து தப்பிச்சு வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு நினைக்கிறேன். அங்க பாரு, தலைவன் தாவிக்கிட்டு இருக்காரு மாம்சு. டே சின்சானி, எல்லாத்துக்கும் காரணம் இந்த சித்தப்பு தான்டா. கடைசியில் நம்மளையும் சேர்த்து மாற்ற வச்சுட்டாப்புல. சித்தப்பு போனா போட்டு சாமி, எங்களை எப்படியாவது காப்பாத்திருங்கோ. என்ன தப்பிச்சு வந்துட்டல பிராங்கினி. என்னதால நடந்துட்டு இருக்கு நம்ம வீட்டுல? ஏதாவது பிரச்சனையா? நீங்க நினைக்கிற மாதிரி அந்த செத்து போன பொண்ணுங்கடா நானே. அந்த பொண்ணை சாகடிச்சதே நான் தான், மோகினி. இந்த புருஷன்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா இன்னைக்கு உங்க 3 பேத்தையும் நான் சாகடிக்க போறேன். ஆத்தி, என்ன மோகினியா பிசாசாப்ப? ஏலாம் ஓடிருங்கடா. டேய், பிசாசுக்கிட்ட மாட்டிக்கிட்டோம்டா. சாமி, எங்களை காப்பாத்துங்கோ. நம்ம நினைச்ச மாதிரி அது சாதா பேயில மோகினி பிசாசு. என்னம்ல பிராங்கினி, என்னை விட்டுட்டு வந்துட்ட? பெரிய மனுஷனாயா சித்தப்பினி, அவன் தான் விட்டுட்டு வந்துட்டானா? நீயும் சேர்ந்து என்னை விட்டுட்டு வந்துட்டேன். மோகினியா, நான் பேய் ஓட்டுறது தானே கோர்ஸ் முடிச்சிருக்கேன். மோகினி பிசாச ஓட்டுறதுக்கு என்கிட்ட சக்தி இல்லையே. அந்த கருப்புன்னு உங்களை காப்பாத்தணும். என்ன சொல்றீங்க? கருப்பனா? கருப்ப என் குலதெய்வம்ல, நம்ம குலதெய்வம்ல பிராங்கினி. அப்புறம் என்ன, கூப்பிட்ட குரலுக்கு ஒடியார போறாரு நம்ம கருப்பன். ஓகே வாங்க, நம்ம கருப்பனை கூப்பிட்டு எப்படியா அந்த மோகினி பிசாசை அழிப்போம். பிராங்கின் குறைஞ்சது ஒரு 20 பேராது கருப்பனை வேண்டுனாதான் கருப்பை வருவோம். அவ்வளவுதானே, கவலையை விடுங்க சாமி. இப்ப பாருங்க, 100 பேர் எல்லாருமே வந்துட்டு தான் நமக்காக ப்ரே பண்ணுவாங்க. அப்படித்தானே நண்பர்களே? பார்த்துட்டு இருக்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா கருப்பனை வான்னு கூப்பிட்டு எங்க 3 பேர்த்தையும் இந்த இக்கட்டான நிலைமையில இருந்து காப்பாத்தி விடுங்க. வாங்க, கமெண்ட்ல கருப்பா வான்னு போட்டு விடுங்க கமெண்ட. அப்படி நானும் வேண்டிக்கிறேன்ல. கருப்பா எங்களை காப்பா, தேவையில்ல இந்த பிசாதி கிட்ட வந்து மாட்டிக்கிட்டல. வா, வந்து காப்பாத்துவீங்களே. இவங்க 3 பேர் மூஞ்சிய பத்தியா எவ்வளவு அப்பாவியா இருக்காங்கன்னு. உன் கருணையே கருணை கருப்பா, வந்துட்டியா? என்ன சாமி சொல்றீங்க? கருப்பன் வந்துட்டானா? எங்க காணோம்? அப்பா பின்னாடி இருந்து பாருங்கப்பா. அடடா, என்ன இவ்வளவு பெருசா இருக்கு இந்த அருவாளி. கருப்பன் காப்பாத்த வருவாருன்னு பார்த்தா அருவாளை மட்டும் அனுப்பிச்சு வச்சிருக்காப்லயே. என்ன பண்றது இதைய வச்சு? அடே முட்டா பசங்களா, உங்களுக்கு இன்னுமா புரியல? அந்த அருவாளை எடுத்துட்டு போய் அந்த மூனியோட தலையை கொண்டு வந்து தீயில போடு. அது சரிங்க சாமி, ஆனா இவ்வளவு பெரிய அருவாளை நான் எப்படி தூக்கிட்டு போவேன்? என்ன பண்றது இந்த அருவாளை தூக்குறதுக்கு? அட, என்ன நம்ம கையில வந்துருச்சு சின்னதா.
எப்பா போப்பா, கருப்பை உன் கையில வந்துட்டான்ல, அந்த அருவாளை வச்சு அந்த மோகினி பிசாசை அழிச்சிரு. போப்பா போ போ, வெட்டி நமக்கே. என்ன சித்தப்பு கிட்ட பிளஸிங்ஸ் வாங்காம போறியே? சித்தப்பு, இத்தனைக்கு காரணமே நீதான். உன்னையா இரு வந்து வச்சுக்கிறேன். இப்போ பாருங்க போகிறேன். எனக்கு வேற கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. போனதும் இப்படி வெட்டணும். ஓகே, அப்படியே போகிறேன் போனதும் இப்படி வெட்டணும். அவ்வளோதான். பிசாசே எங்கே இருக்க? என் கண்ணு முன்னால் வந்துரு. உன்னை என்ன பண்ண போகிறேன்னு பாரு. என்கிட்ட யார் இருக்கான்னு பார்த்தீங்கள? பயங்கரமான கருப்பு என் கையில் தான் இருக்கான். இப்போ பாரு உன்னை என்ன பண்ணுறேன். எப்படி நீ பேசின பேச்சுக்கு உன் தலையை தனியாக வெட்டி எடுத்துட்டனா? இப்போ அந்த சாமி சொன்ன மாதிரி உன் தலையை கொண்டு போய் தீயில போட்டு எரிக்க போகிறேன் பாரு. எப்பா இங்கே போயிருப்பா, நம்ம பிராங்க்லின் அந்த மோகினி பிசாசோட தலையை தனியா வெட்டி ஒரு கையில் அருவாளோடையும் ஒரு கையை தலையோடையும் வந்துகிட்டு இருக்கான். பாக்குறதுக்கு அப்படியே கருப்ப மாதிரியே இல்ல. ஏன் சித்தப்பு, நீ என்ன நினைக்கிற? கருப்ப மாதிரி தானே இருக்கா? அவன் இங்க கறி பூசுற மாதிரி இருக்கா. அவனை போய் கருப்பங்கிறியால சிங்சானி நீ. அடுத்து நீ தாண்டி சித்தப்பு. என்னடா பண்ண போறீங்க? என்னைய எதுக்குடா இந்த தீயில போட்டு எரிக்கிறீங்க? உங்களை சும்மா விட மாட்டேன். என்ன ஒரு தைரியம் இந்த மோகினி பிசாசு மேல கைய வச்சிருப்பீங்க? உங்களை என்ன பண்றேன்னு பாரு. எப்பா என்னப்பா, இந்த பேய் பார்த்துக்கிட்டே இருக்கு, சாக மாட்டேங்குது. சாமி சீக்கிரமா போட்டு தள்ளுங்க இந்த பேய. வேண்டாம் வேண்டாம், விட்டுருங்க. அவ்வளவுதான், பேட்டாவை கொடு. நான் இங்க இருந்து கிளம்ப போறேன். பார்த்தேன் அப்பா அப்பா வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சுது. கருப்பாடுவால நான் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருவேன். ரொம்ப நன்றிங்க சாமி, எங்களை எப்படியா இந்த பேய்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு. எல்லாம் சரியாப்ல. இங்க பாருங்களேன், செல்போனு எந்த லூசு பையல செல்போன் விட்டுட்டு போயிருக்கான். அந்த லூசு பையன் வேற யாரும் இல்ல, நான் தான். போன அப்படி லவுட்டிட்டு போயிடலான்னு பாத்தியா சித்தப்பு? சரி நான் இங்க இருந்து கிளம்புறேன். பேட்டாவை எல்லாத்தையும் போன்ல ஜீப்பில் அனுப்பிச்சு விட்டுருங்கப்பா. போயிட்டு வரேன். என்ன தாத்தா, பை பாய். நவுரு ஓடும்போ. ஓகேப்பா, போயிட்டு வரேன். பை பாய் பிராங்க்லின் சின்சேன். அப்ப பெருசு சித்தப்பே, பை பாய். அந்த டைம் வர்றப்ப நிறைய மந்திரத்தை கத்துட்டு வரேன். எப்பா ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா சாமி போயிட்டாப்ல. நம்ம வீட்டுல இருந்த பேயும் போய் கடிச்சாச்சு. எல்லாம் இந்த சித்தப்பு தான் காரணம். இப்ப பாரு ஒன்னும் தெரியாத மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்கிறத. சரி, இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். நான் என்னல ஒண்ணு, நான் வரல செவரியெல்லாம் தூங்கிட்டு இருந்தேன். சித்தப்பே ஒழுங்கா ஓடி போய் உள்ள மீந்து போன தக்காளி குழம்பு தோசை இருக்குது, ஒழுங்கா தின்னு காலி பண்ணிடுற. ரைட்டோடு சித்தப்பு காலி பண்ணிடுறேன். ஓகே மக்களே, உங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பை பாய். I wanna be the greatest. Everybody on the fake shit. I look around and feel like everybody is the fakest. I make this every day and I'm impatient, hoping one day I blow up from the basement. Statement, the top is so vacant. I don't hear shit that I think is amazing. Waiting for my day when I'm playing sold out shows where